உலகெங்கிலும் வாழும் எனது அருமை மீனராசி நேயர்களே, யாரும் சொல்லாத ரகசியம் அப்படிங்கிற கான்செப்டில் உங்களுக்கு இந்த ஆண்டு புதிதாக ஒரு உறவு அல்லது ஒரு நட்பு கட்டாயம் வருவாங்க. இதை உங்களால் தவிர்க்கவே முடியாது. புது நபர் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் வருவதை இந்த ஆண்டு கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்குமா இல்லை நெகட்டிவாக இருக்குமா அப்படிங்கிறத மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முக்கியமாக அது இந்த மாதிரி நபர் வருகிறார் கண்டிப்பாக மீனராசிக்கு தேவையான ஒன்றாக இருக்கும். காரணம் ஏன்னு பார்த்தீங்கன்னா, உறவுகளில் விரிசல்களை உருவாக்கி இருப்பார்கள். இந்த உறவுகளில் விரிசல்கள் அப்படிங்கிறது செல்ல அரிக்கிற மாதிரி அவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பீங்க. இந்த வாழ்க்கையில் தினமும் பிரச்சனையை சந்தித்து கொண்டே இருக்கக்கூடிய மீனராசினியர்களே, உங்கள் வாழ்க்கையில் உறவு அப்படிங்கிறதுனால நொறுங்கி போயிருப்பீங்க. அலுவலகமாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய நண்பர்களாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், உங்களுக்கு சொல்கின்ற அமைப்பில் நிறைய பிரச்சனைகள் கொடுத்திருப்பாங்க. அந்த பிரச்சனையினே என்ன ஆகியிருக்கும் பார்த்தீங்கன்னா, வித்தியாசமான சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. சரி, மனைவி அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டால் கூட அதுலேயும் பிரச்சனை. 20 வயசாக இருந்தாலும் சரி, 60 வயசாக இருந்தாலும் சரி, பிரச்சனை அப்படிங்கிறது அதிகமாக இருக்குங்க. எந்த ஒரு உறவு எப்படி ஒரு அன்பை எதிர்பார்க்கிறோமோ அதே அன்பை அந்த உறவும் நமக்கு தர வேண்டும். அப்படி நம்மால் தர முடியலை அப்படின்னா அந்த உறவு நமக்கு காயத்தை கொடுக்கும். அதே போல் நீங்கள் எந்த உறவை தேடி இருக்கீங்களோ அந்த உறவு உங்களுக்கு நிறைய காயத்தை கொடுக்கும். வலி வேதனைகள் அப்படிங்கிற நிறைய கொடுத்து உங்களை பேச முடியாத அளவிற்கு ஒரு இருட்டு அறையில் தள்ளி விடுவாங்கன்னே சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் நமக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு மட்டுமே நினைக்கிற மீனராசி நேயர்களே, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வெற்றி ஏமாற்றம் அப்படிங்கிறது ஏற்படுது. அதுதான் பிரச்சனையா அப்படின்னு பார்த்தா, முதல் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பை கொடுத்து விட்டு அன்புக்காக ஏங்குகிறது ஒன்று. இந்த அன்பு இல்லைன்னா நம்ம லைஃப் இல்லை அப்படின்னு நினைக்கிறது முக்கியமான விஷயம். என்ன தெரியுமா? அன்பால் காலத்தையும் நேரத்தையும் வீணடிப்பது எது உண்மையான அன்பு என்று தெரியாமையே 50 வயசு நிறைய மீன ராசிக்காரவங்க முடிஞ்சிருது. இந்த 50 வயசுக்கு மேலே உண்மையான அன்பு அப்படிங்கிறத எதிர்பார்க்கும் போது அதுலேயும் ஏமாற்றம், அதுலேயும் நியாயம் இல்லாமல் நம்முடைய ஏதோ ஒரு தேவைக்காக நம்ம கூட பழகிறாங்க பாருங்க. அது ரொம்ப கஷ்டத்தையும் துயரத்தையும் ஏற்படுத்தும். இந்த மீனராசிக்காரவங்களுடைய 2ஆம் வீடுங்க கூடிய குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பார். மீன ராசிக்காரவங்களுடைய வாழ்க்கையில் கெடுப்பதும் வேற யாராக இருப்பாங்கன்னா, பெண் 3ஆம் வீடு யார்? சுக்கிரன். ஆசை இல்லாமல் இருக்குமா? ஒரு முறை இல்லைங்க, இருமுறை ஏமாந்தா கூட இவங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது தொடர்றதுக்கு காரணமே இந்த சுக்கிரன் தான். இந்த சுக்கிரன் என்ன தெரியுமா செய்வார்? ஒவ்வொரு இடத்துலையும் ஆசையை தூண்டி மனதில் இந்த ஒரு உறவானது நம்மளுடையது ஒரு இயக்கத்தையும் ஒரு வலி வேதனையும் உருவாக்கி போதும். இப்போ ஒரு வருஷம் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த உறவு நம்மளுக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாக இருந்தவங்க லாஸ்ட் நிமிஷத்துக்கு நம்மளை கஷ்டத்தை ஏற்படுத்திடுவாங்க. ஏன் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மீனராசிக்காரவங்க உறவில் தான் அதிகமான அவமானத்தை சந்திக்கிறாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு குதிரை எப்படி போரில் போய் தோக்குறது இல்லையோ, வீரன் தான் தோக்குறான். அதே போல் மீனராசிக்காரவங்க வேணா தோக்கலாமே தவிர அவருடைய அன்பு எங்கேயும் தோத்ததா சரித்திரமே கிடையாது. அவமானம் அப்படிங்கிறது அதிகமாக சந்திக்கிறாங்களே தவிர அவங்கக்கிட்ட ஒரு நியாயம் அப்படிங்கிறது இருக்குது. ஏதோ ஒரு நட்பு, ஏதோ ஒரு உறவு தோல் சாய்ந்து ஆசைப்படுறாங்க. ஆனால் அந்த நட்பும் சரி, அந்த தலை சாய எதிர்பார்க்கக்கூடிய உறவும் சரி ஏமாத்துறாங்க. சில மீனராசிக்காரவங்க வீடியோ இப்போ ஏன் போடுறேன் அப்படின்னா காரணம் கேட்குறாங்க. முதல் காரணம் சொல்கிறேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய மீனராசிக்காரவங்களுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? மனவியாதி, மன ரீதியான கஷ்டங்கள் அதிகமாக ஏற்படுத்துகிறாங்க. அது என்ன மன ரீதியான கஷ்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு ஷேர் பண்ணுறதுன்னே தெரியாமல் மனசுக்குள்ளே வெள்ளந்தியாக வச்சுக்கிட்டு ஒரு தப்பான முடிவு எடுக்கிறாங்க பாருங்கள். அந்த தப்பான முடிவு அப்படிங்கிறது பணம்,
சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம், உறவு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம். ஆனால் மனதில் இருப்பதை வெளியில் சொல்ல முடியாமல் ஒரு தவிக்கிறாங்க பாருங்க, அதுவும் ஒரு காரணம். இவங்களுக்கு ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இவங்க யார் சொல் பேச்சையும் கேட்பதற்கு ஆளும் இல்லை, இவர்கள் சொல் பேச்சை கேட்பதற்கு யாரும் இல்லை. அன்புக்கு இயங்குறாங்க, ஒரு நல்ல துணை இல்லை. ஒரு நல்ல பிடிச்ச சாப்பாடு கூட சாப்பிட முடியலை. நல்ல சாப்பாடு சாப்பிட்டாங்கன்னா நான் இன்னைக்கு நல்ல சாப்பாடு சாப்பிட்டேன்னு சொல்கிறதுக்கு கூட ஆள் இல்லை. ஏன்னா இவங்களை பற்றி கேட்குறதுக்கும் இவங்களை பற்றி வேதனைப்படுறதுக்கும் உங்களை சுற்றி யாருமே இல்லை. இந்த 6ஆம் வீடுங்கிற ரண ரோண ருத்ர ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகம் பார்த்திங்கன்னா இப்போ கேது வரப்போகிறார். இவ்வளவு நாளாக கேது 7ஆம் வீட்டில் இருந்தார். இந்த 7ஆம் இடம் கலத்திர ஸ்தானத்தில் இருந்து நிறைய மீனராசிக்காரங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஏன் டைவர்ஸில் வரைக்கும் போயிருக்காங்க. சில பேர் போயிட்டாங்க, சில பேர் வனவாசம் கூட வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். 6 கிட்ட வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அன்பு அப்படிங்கிறது ஏற்படும், ஒரு புதிய உறவுங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் சொல்லலாம். அதுவும் நீங்கள் யார்கிட்ட ரொம்ப க்ளோஸாக பழகினாலும் பிரச்சனை அப்படிங்கிறது வர்றதுக்கு யார்கிட்டையாவது போய் அட்வான்டேஜ் எடுத்து பேசினா அது சிக்கல்களை கொண்டு போய் முடியும். நாம் நமக்கு பெஸ்ட்டாக நினச்சி பழகலாம் அப்படின்னு நினச்சாலும் அதுலேயும் பிரச்சனை. சரி, பேச மாட்டேங்கிறாங்களே, நம்மளாவது உட்கார்ந்து பேசுவோம்னு நம்மளை மதிக்காமல் எந்த ரூபத்திலேயாவது நம்ம ஆசைப்பட்டாலும் சரி, அது நடக்க போகிறது ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க மீனராசி நேயர்களே. எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுங்க. ஏன்னா உங்களுடைய 4ஆம் வீட்டு அதிபதி புதன், 7ஆம் வீட்டு அதிபதியும் புதன். நீங்கள் முடிவுகள் எடுத்தால் உறவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். எப்படி யோசிக்காமல் முடிவெடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இதே இடத்துல இதே மாதிரி ஒரு பிரச்சனையை திரும்பியும் அனுபவிப்பீங்க. இந்த உறவை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் என்ன நடந்தாலும் சரி, குடும்பத்தில் எப்படி இருந்தாலும் சரிங்க, நீங்கள் தனியாக வாழ்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நான் என்னால் செய்ய முடியும், நான் இந்த நினைத்தாலும் செய்ய முடியாது, செஞ்சு முடிஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ தான் புது பிரச்சனை உருவாகும். ஏன்னா உங்கள் வாழ்க்கையை உங்களுக்காகவே வாழ முடியாது. 2வது விஷயம், தைரியமாக ஒரு முடிவெடுத்து சரி பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ தான் உங்கள் ஹெல்த்து படுத்தும். சரி, அம்மா தம்பி கூட ட்ராவல் பண்ணுறவங்க ஏன் எல்லாவற்றையும் நம்பி ஒரு பர்சன்ட் நீங்கள் ஃபோனில் பேசிகிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை பற்றி ஒரு நிமிஷம் கூட சிந்திக்க மாட்டாங்க. வேறு யாராவது ஏதாவது உறவுகள் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை உதறிவிட்டு நமக்கு என்ன நம்ம வேலை அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் கூட அதிகமாக இருப்பாங்க. உங்களுடைய விதியை அதிகமாக யார் புரிஞ்சிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2025 பிற்பாதையில் வரக்கூடிய உறவு புரிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மீனராசிக்காரவங்க அழாத நாளே கிடையாது, அன்பு கிடைக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தவறு அப்படிங்கிறது யாராவது சொன்னாங்கன்னா அதற்கு முதல் காரணம் என்ன தெரியுமா? அதுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறீங்க அப்படிங்கிறது கிடையாது. அந்த தவறை ஏற்படுத்துகிற சூழ்நிலையே உங்கள்கிட்ட இருந்து தான் உருவாக்குறாங்க. நிறைய மீனராசிக்காரவங்களுக்கு தவறு நடந்ததுன்னு தெரிஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? கேவலமான விஷயம் இதெல்லாம். அந்த தவறுக்கான காரணம் ஆப்போசிட்டில் உள்ளவங்க தான் தவறு செய்ய உறுதுணையாக இருக்காங்க. அப்படிங்கிறத தாண்டி அந்த தவறை செய்ய தூண்டுறவங்களே அவங்க தான். எனக்கு வீட்டில் சாப்பாடு இல்லை, நான் மிஸ் ஆகுது அப்படின்னா என்ன காரணம்? அந்த மிஸ் ஆகிறதுக்கு மெயின் காரணமே நம்மளுடைய அன்பு அங்கு ஏமாற்றப்படுகிறது. அதனால தான் நிறைய பேர் வெளியில் போய் சாப்பிட்றாங்க. ஒரு நல்ல மனிதர்கள் நண்பராக கிடைக்கும்போது வாழ்க்கை இனிமையாக இருக்கும். ஒரு நல்ல உறவு நம்மை தேடி வரும்போது ஒரு ஆக்டிவாக ஒரு பர்சனாக இருப்பாங்க. எப்படி ஒரு சனி பயிற்சி முடிஞ்சால் உங்களுக்கு பெஸ்ட்டு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி ஒரு புது உறவு வந்ததுன்னா அது என்ன செய்யும்னா உங்கள் ஜாதகத்தையே பேஸ்மெண்ட்டை மாற்றுங்க. உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஏன்னா மீனராசிக்காரவங்க அவ்வளவு பிரச்சனைகளை
புதுசாக சந்திச்சிருப்பாங்க, நோய்கள் அதிகமாக அனுபவிச்சிருப்பாங்க. இன்னமும் ஒருபடி மேலே சொல்கிறேன், 2025 கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. அதுக்கு காரணம் ஒரு நட்பு, ஒரு உறவு வரப்போகுது. இது ஆரம்பத்தில் நட்பாக இருக்கலாம். நீங்கள் சொன்னால் எவ்வளவு நாள் எவ்வளவு வந்துட்டு இருக்குது அப்படி அதுக்கப்புறம் அடி வாங்குற அளவுக்கு என் உடம்பில் சக்தி இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம். அன்பால் என் பெயரை வைத்து என்னுடைய பிஸ்னஸில் ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. சொந்த உறவுகள் சொல்லிட்டு முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகள் பண்ணும்போது அந்த மனசு ரணமாக ஏற்படும். நைஸாக வாழைப்பழத்தில் ஊசி குத்துற மாதிரி குத்தி நம்மளை ஒரு விஷயம் ஏற்றுற மாதிரி ஏற்றிடுவாங்க. ஒரு விஷயம் மட்டும் நல்லா சொல்கிறேன், மீனராசிக்காரவங்களே தெரிஞ்சுக்கோங்க. இந்த ராகுகேது பயிற்சியால் முதல் முறையாக கேது பகவான் 30 வருஷம் கழித்து உங்களுக்கு பாசிட்டிவாக வராரு. இந்த 6ஆம் இடத்திற்கு வரும்போது அடுத்து 18 மாதம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகிறாரு. இந்த நேரம் ஞானகாரகன் தட்டி உட்கார வச்சு உங்களுக்கு ஒரு ஆனந்த பூங்காற்றை கொடுக்க போகிறாரு. அன்பு பரிசாக நல்ல உறவை உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. நல்லது பண்ணோம். நீங்கள் அந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. உண்மையிலேயே நம்மளுக்கும் ஒருத்தர் அப்படிங்கிறத யோசிக்காதீங்க, ஒர்த்தானு யோசிக்காதீங்க. எப்படி புரிய வைப்பதுன்னா, ராகு உங்களுக்கு ரொம்ப பலமாக வரப்போகிறாரு. இந்த ராகு ஏன் பலமாக வராருன்னா, நல்ல சில வாய்ப்புகளை, நல்ல சில அமைப்புகளை வாழ்க்கையில் பரிசாக கொடுக்க போகிறாரு. அதை பரிபூரணமாக உபயோகிக்க போகிறீங்க. நமக்கு கொடுக்கக்கூட யாருமே கிடையாது. ஃப்ளைட் டிக்கெட் இருக்கட்டுங்க, ஒரு 100 ரூபாய் இருக்கட்டும், நம்ம வாழ்க்கையில் தூக்கிவிடக்கூட ஒரு ஆள் கிடையாது. லிஃப்ட் கொடுக்கக்கூட அமைப்பு இல்லாத ஜாதகமாக இருந்தாலும் சரிங்க, வாழ்க்கையை உங்களுக்கு உண்டானதாக வசமாக மாற்றிக்கொள்ள இந்த தருணத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். பிரபஞ்சம் அப்படிங்கிறது நமக்கு தகுந்த மாதிரி எப்பயாவது தாங்க மாறும். அப்படி மாறும்போது உங்களுக்கு குரு பகவான் அப்படிங்கிறது சுகஸ்தானத்திற்கு வராரு, அதாவது வீட்டில் வரார். அப்படின்னு வரும்போது உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராமல் சில திருப்பங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். கொடுத்த பணம் அப்படிங்கிறது திருப்பி கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் புதிதாக ஒரு உறவு அல்லது நட்புங்கிறது உங்களுக்கு லைஃப் லாங் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு துணையாக இருப்பாங்க. பயனுள்ளதா அப்படிங்கிறத விட இந்த வீடியோ இந்த வாழ்க்கைக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுங்க. இது உறவு நட்புங்கிறத தாண்டி உங்களை அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்றக்கூடிய லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய உன்னதமான நேரம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இதை உங்களுடைய அடுத்த மீனராசி நேயர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் மீனராசிக்காரவங்களாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்க உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.